இங்க சிக்னல் இல்லாம இருக்கு. நான் மறுபடியும் கூப்பிடுறேங்க. சரி மல்லி, பாய். நான் இப்படி விஜய் கிட்ட போய் சொன்னதே இல்ல. மாப்பிள்ளை பெங்களூர்ல வேலை விஷயமா இருக்காருல்ல, அவரை பதட்டப்படுத்த வேணாம் தான் சொல்றேன். அது ஒண்ணும் தப்பாகாது மல்லி. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. யார்கிட்ட முதல்ல சொல்றதுன்னு தெரியல. விஜய் கிட்ட சொல்றதா, ராஜ ரஞ்சிதா கிட்ட சொல்றதா, இல்ல கதிரேசன் கிட்ட சொல்றதா எதுவுமே புரியல. மாப்பிள்ளை தம்பி கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம் புள்ள. மாப்பிள்ளை ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்காரு. தேவையில்லாம பதட்டப்பட்டு வேலையை விட்டு உடனே ஊருக்கு கிளம்பி வந்துருவாரு. இங்க பாரு மல்லி, அந்த ராஜிக்கோ ரஞ்சிதாக்கோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அதுங்க எரியிற நெருப்புல எண்ணெயை தான் ஊத்துங்க. அதுங்க கிட்ட சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு என்னமோ இத கதிரேசன் இருந்து ஆரம்பிக்கலாம்னு தோணுது. ஏன்னா அவர் தான் ரேணுகாவோட அப்பா. என்னையா நீ? இவளே அவரோட பொண்ணு கிடையாது, அப்புறம் எப்படி இவர் அப்பாவாவாரு? அவங்க அப்படிதானே நம்புறாங்க. நாகு ஒண்ணு செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். ரேணுகா பசிக்குதுன்னு சொன்னா அதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க இருந்து அவ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு போ, அவ்வளவுதான்.